இல்லையா? அந்த மக்கள் நல கூட்டணியிலேயே மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் மிகப்பெரிய ஒரு கட்சியாகவும் பார்க்கப்பட்டது தேமுதிக தான். அதுதான் தலைமை. அவங்கதான் கூட்டணி பிரிச்சாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்கள் நாளைக்கு எல்லாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இணைத்தாலும், ஆனால் பெரும்பான்மையாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாளைக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேணும்னு அவங்க சரிக்கு சமமா பிரிச்சு கொடுக்குற இடத்துல இருந்தது தேமுதிக தான். அப்ப நீங்க நாளைக்கு விஜயகாந்தோட பயணிச்சீங்கல்ல, அன்னைக்கு தேவை அப்படிங்க இருக்கிறப்ப இருந்தீங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வரப்ப நாளைக்கு விஜய் விமர்சனம் செய்யறப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவர்னா எப்படி நடந்துக்கணும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நாளைக்கு இதே ஒரு பஸ்ஸுக்குள்ளார ஒருத்தன் வந்து விடுறான், நீங்க எனக்கு என்னன்னு எந்திரிக்காம போறீங்க. அவருடைய வாதங்கள் எல்லா ஊடகத்திலையும் இதை சார்ந்துதான் இருக்குது. அதாவது அவருக்கு ஒரு தலைமை பண்பு இல்ல, கூட்டம் கூடுறவங்கலாம் தலைவர் இல்ல, கூட்டம் கூடணுங்கிறது மட்டும் கவனம் இல்ல, அந்த கூட்டத்துக்கு வரவங்க மேல அக்கறை இல்ல, வீட்டுல வந்து படுத்துக்கிட்டாரு. இப்ப இதுதானே அவருடைய பேச்சா இருக்குது. ரைட்டு. இப்ப அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்த மாதிரி சொல்ற மாதிரி டெமோ நடந்த மாதிரி இதுதான்டா கருமான்னு ஒண்ணு இருக்குது, மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன சம்பவம் சொன்னீங்களோ அதே சம்பவம் லிட்டரலா உங்களுக்கு நடக்குது. அந்த இடத்துல நீங்க என்ன நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஊடகம் வெளிச்சம் போட்டு காட்டுது, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பாக்குறாங்கிறப்ப உங்களுடைய தலைமை பண்பு என்ன அப்படிங்கறது இங்க தெரியப்படுத்து.